ஐயோ அப்பப்பா, இவனுங்க தினம் போட்டோக்கு பண்ற அலப்பறை இருக்குதே. ஒருத்தன் என்னன்னா பிஹெச்சில போய் போட்டோ வைங்கன்னு கேக்குறான். இன்னொருத்தன் என்னன்னா கிளாஸ் ரூம்ல போய் போட்டோ வைக்கணுங்கிறான். இன்னொருத்தன் போட்டோவை சர்டிபிகேட்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்குறான். இவனுங்க மாத்தி மாத்தி பர்ஃபார்ம் பண்றேங்கிற பேர்ல நாளைக்கு ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்றேன்னு லேடிஸ் டாய்லெட்ல கொண்டு போய் உங்க அண்ணன் போட்டோவை மாட்ட போறான். இல்ல எவனாவது மாலை எடுத்து உங்க அண்ணன் போட்டோக்கு மாட்ட போறீங்க. தற்குறின்னு சொன்னா கோவம் வருது. டேய், என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா தினம் ஒரு போட்டோ பிரச்சனை இவனுங்களுக்கு. சனி அதை எங்கேயாவது மாட்டி தொலைங்கடா, முடியலடா. சீமான் அவர்களை பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி அவர் சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கொக்கோ கோலாக்காரன் வந்தானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க, உனக்கு தாகம் போத்தல்ல குடிச்சிடுற. சிட்டுக்குருவிக்கு தாகம் எங்க போய் குடிக்கும்? யானைக்கு தாகம், பூனைக்கு தாகம், நாய்க்கு தாகம், நரிக்கு தாகம், சிங்கம், புலி, கரடி, மான், மயில், கொக்கு எங்க போகும்? எங்க போகும்? செத்து போகும். அது செத்து போனா நீ எப்படி வாழுவ? உலகம் ஒண்ணுதான், ஒண்ணுதான் இல்ல பல லட்சக்கணக்கான உயிர்களுடைய இது உலகம். அதுல நீனும் ஒருத்த. இப்போ ரீசெண்டாக ஏஐ டெவலப்மெண்ட்னால காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏஐ டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனி வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாத காரணமே இங்கே வந்து ஏஐ டேட்டா சென்டர் வந்து இல்லாததுனால தான் இப்போ வந்து அது வந்துருச்சு. ஸோ இனி ஒவ்வொரு ஏஐ சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுமே வந்து கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து நீர் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாடு வந்து இப்போ சந்திச்சுட்டு இருக்குது. ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எல்லாமே வந்து ரொம்ப வத்திட்டு இருக்குது. ஸோ வந்து இதை ரொம்பவே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு இதுதான் வந்து முதல் ஸ்டெப் தமிழ்நாடு எடுத்து வைக்க போகுது. ஸோ வந்து இது வந்து இவர் சீமான் அவர்களுடைய வார்த்தையை நம்ம சாதாரணமாக எடை போடவே முடியாது. ஏய், ஓட்டு போட்டவனால கேனை நினச்சிட்டுக்கிறீங்களா? வந்து 10 நாள் ஆகல இலவசம் வேணான்ட்டுக்கிறீங்க. உங்களுக்கு வேணான்னா போயிட்டே இருங்க, தெரியுதா? எங்களுக்கு வேணும், கொடுத்தே ஆகணும். 6 சிலிண்டரு. உனக்கு 6000 ரூபா வேணான்னா போடி. உனக்கெல்லாம் யார் அடி கேட்க சொன்னா? 2500 வேணான்னா போயிட்டே இரு, தெரியுதா? எங்களுக்கு வேணும், கொடுக்கல மாமன் சீரு, தெரியுதா? தாலிக்கு தங்கம் என்ன, இதெல்லாம் திட்டம்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும். சும்மா நீ பேசிட்டு போயிடுவ. பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுவ. இப்போ எவனை பார்த்துட்டு 10 ரூபா வாங்கலையா? போடா, 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான்டா, போய் பாருங்கடா. சோஷியல் மீடியால உங்க ஃபேன்ஸை தற்கொலைன்னு சொன்னோம். அது உங்க அண்ணனுக்கு ரீச் ஆக 5 நாள் போதும். ஆனா 1.5 மாசமா எந்த நியூஸ் சேனல்ஸ் ஓபன் பண்ணாலும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் கரண்ட் இல்ல, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதை பத்தி உங்க அண்ணன் பேச மாட்டாரு. அதை விட்டுட்டு கோயில் கோயிலா பண்ண பாவத்தை கழிக்க போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. தேர் இஸ் நோ காட் அபோவ் பீப்புள் அப்படின்னு யாராவது உங்க அண்ணன்ட்ட போய் சொல்லி புரிய வைங்க.